துரிதமாக தேவனுடைய வார்த்தை ஒன்றை நாம் சிந்திக்கும்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தின் 42வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 3 சிலுவை, 2 ஓரத்திலும் கள்ளர்கள் அடிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லது அவர்கள் மரண தண்டனைக்கு உரியவர்கள். மைய சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு சிலுவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நிந்தித்தான் என்றும், பிரிதொரு திருடன் இயேசுநாதரை பார்த்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றும் அவன் வேண்டிக் கொண்ட ஒரு காட்சி நமக்கு தெரியும். இந்த திருடன் சிலுவையிலே போய் நிற்பதற்கு காரணம் என்று சொன்னால், அவனது வாழ்க்கையெல்லாம் அக்கிரமம் நிறைந்ததாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை அநியாயம் நிறைந்ததாக இருந்தது. அவனுடைய வாழ்க்கை துன்மார்க்கம் நிறைந்ததாக இருந்தது. சொல்லப்போனால் பூமியில் வாழ்கிறவர்களுக்கு முன்பதாகவும் கூட அவன் ஒழுக்கக்கேடாய் உண்மையற்றவனாய் அவன் வாழ்ந்தான். தேவனுடைய பார்வையிலும் வானத்தையும் பூமியையும் படைத்தவருடைய பார்வையிலும் அவன் பாவியாகவே வாழ்ந்தான். அவன் ஒரு பெரிய திருடன், அவன் பெரிய ஒரு கொள்ளைக்காரன், அவன் பெரிய ஒரு கலகக்காரன், அவன் பலரை கொலை செய்தவன். நம் எல்லோருக்கும் தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது. ஆம், அந்த மரணத்தை சந்திப்பதற்காக அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றான். ஆனால் மைய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறவருக்கும் இந்த திருடனுக்கும் வித்தியாசம் உண்டு. நம் எல்லோருக்கும் தெரியும், பாவமே அறியாதவர் அவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். ஆனால் உலகத்தாருடைய பார்வையிலே இருவரும், அங்கே திருடரும் பாவமில்லாத பரிசுத்தரும் சிலுவையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பாவியாய், தண்டனைக்குரியவனாய், கொலை செய்யப்பட வேண்டியவனாய் இருக்க வேண்டிய அந்த மனிதன் அந்த பரிசுத்தமுள்ள அந்த ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த காலை ஜெபத்திலே, ஆராதனையிலே பங்கெடுக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 3 சிலுவையிலே மூவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 சிலுவையில் ஏதோ ஒரு சிலுவையில் நீங்களும் நானும் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். இந்த வேதத்தின் ஊடாக உற்று கவனிப்போமானால் நிச்சயம் அந்த மைய சிலுவையிலே நிற்பவருக்கு ஒப்பாக நாம் நிற்க இயலாது. இயேசுவின் வலதுபுறமும் இடதுபுறமும் நின்று கொண்டிருக்கிற அந்த திருடர்களில் ஒருவராய் நாம் பாவத்தின் சம்பளத்தை அனுபவிக்கிறவர்களாய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நிற்கின்றவர்கள் தான். இங்கே இந்த திருடனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைக்கிறது. இந்த வாய்ப்பு பலருக்கு கிடைப்பதே இல்லை. பிரபலமாய் 1990 அல்லது 95 என்று நினைக்கிறேன், அந்த காலகட்டங்களிலே பேசப்பட்ட ஒரு பெரிய கொலை குற்றவாளி ஆட்டோ சங்கர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதன். அவன் ஏதோ ஒரு சினிமாவை பார்த்து விட்டு வந்து பலரை கொலை செய்தான்.
பலரை கொலை செய்து அவன் புதைத்து அவன் பெரிய கொலை குற்றவாளி என்று தீர்ப்பிடப்பட்டு தூக்கிலிடக்கிற அந்த ஒரு சூழலில் வருகிறான். அவன் தூக்கிலிடப்படுவதற்கு முந்தைய நாள் அவனை கண்காணிப்பதற்காக சிறை கண்காணிப்பாளர் அவனை கொஞ்சம் அவரோடு கூட பேச்சு கொடுத்து கொண்டே இருந்த அந்த மனிதனை பார்த்து அவன் சொல்லியிருக்கிறார். அந்த கடைசி நாட்களிலே அவன் சொல்லியிருக்கிறான், நான் பெரும் தவறு செய்தவன், நான் தண்டனைக்கு உரியவன், நான் தூக்கிலிடப்பட வேண்டியவன். ஆனால் இந்த சிறையில் வாழ்ந்த இந்த காலங்களிலே நான் மனம் திரும்பிவிட்டேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் நல்லபடியாய் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நலமாய் இருக்கும் என்று அந்த சிறை அதிகாரியோடு கூட அவன் பேசியிருக்கிறான். அதற்கு முன்பு வரையிலும் அவன் தூக்கில் இடக்கூடாதபடிக்கு இரக்கம் கேட்பதற்காக எங்கெல்லாம் கருணை மனுவை அனுப்ப வேண்டுமோ அங்கெல்லாம் கருணை மனுவை அனுப்பி எல்லா மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு காலையில் அதிகாலையில் தூக்கு என்று சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் அவன் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று சொல்ல அந்த சிறை அதிகாரி அவனை விட்டு கொஞ்சம் விலக அவன் தூங்கினான். தூங்கி முழித்தவன் கேட்ட ஒரு வார்த்தை இதுதான், ஃபோன் வந்துச்சா அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய தூக்கு மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, உயர் அதிகாரிகளிடமிருந்து இந்த தூக்கு தண்டனை தடுத்து நிறுத்தப்பட்டதா என்கிற அந்த கேள்வியோடு கூட அவன் கேட்டிருக்கிறான். அந்த அதிகாரி மௌனம் சாதித்திருக்கிறார் இல்லை என்று. அந்த அதிகாரி தன்னுடைய பேட்டியில் சொல்கிறார், அவனை அழைத்து அந்த தூக்கு மேடையில் கொண்டு நிறுத்தி கயிறை சரியாக அவனுடைய கழுற்றிலே மாட்டிய அந்த வினாடி ஏதோ ஒன்றை சொல்லுவதற்கு அவன் முற்பட்டானாம். என்ன சொல்ல வந்தான் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் ஏதோ ஒன்றை சொல்ல முற்பட்டான். அதற்குள்ளாக ஹேங்க்மேன் அவனுடைய லிவரை அழுத்தியபடியினாலே அவன் தூக்கில் தொங்கிவிட்டான். என்ன சொல்ல வந்தான் என்று தெரியவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தாண்டி இதோ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த திருடனை போல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும், சொல்லுவதற்கான வாய்ப்பு, சொல்லுவதற்கான ஒரு தருணம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், அந்த திருடன் சரியாய் பயன்படுத்தி கொண்டான். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆண்டவர் நம்மை நினைக்கின்றவர். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கின்றார். நீயும் நானும் அவரை நோக்கி சாவின் விளிம்பில் நின்று கொண்டு ஆண்டவரே என்று கதறினாலும் கூட அவருடைய நீண்ட கரம், நீ பாதாளத்தில் இருந்தாலும், நீ ஆழமான குழியில் இருந்தாலும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு போதுமான அற்புதமான கரம் அது. ஆமீன், ஹல்லேலூயா. யோசேப்பு நம்ம எல்லோருக்கும் தெரியும், சிறையில் அடைக்கப்பட்டான் செய்யாத தவறுக்காக. அங்கு இருந்த அவன் அங்கு இருந்தவர்களுக்கு நன்மையை செய்தான். அங்கே பானபாத்திரக்காரன் என்று சொல்லுகிறவனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். நீ விடுதலை அடைந்து விடுவாய் என்கிற தகவலை சொன்னான். நீ மீண்டும் ராஜாவுக்கு நீ பணி செய்ய போவாய் என்று சொன்னான். சொல்லிவிட்டு அவன் சொன்னான், மறந்துவிடக்கூடாது என்னை நீ அங்கு போன பிற்பாடு என்று. கர்த்தருடைய பிள்ளையே, ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். ஆனால் சரியான வேளை வந்தபோது என் தேவன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். 2 வருஷம் கழிந்த பிற்பாடு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். இப்பொழுது பானபாத்திரக்காரனுக்கு நினைவு திரும்புகிறது. ஐயையோ, சிறையில் ஒரு கைதி, சிறையில்
ஒரு யோசேப்பு என்கிற எபிரேயன் ஒருத்தர் இருக்கிறானே என்று சொல்லுகிற நினைவு அவனுக்கு வருகின்றது. அவன் நினைக்கின்றான், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மனிதர்கள் உன்னை நினைக்க தவறலாம், மனிதர்கள் உன்னை மறக்கலாம். நீ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நீ ஒரு வேண்டுதல் செய்தாலும் சரிதான், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். இந்த திருடன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. ஆண்டவர் சொன்ன பதில் அது பிந்தைய வசனத்தில் இருக்கிறது. வாசிக்க கவனிப்போம். 23வது அதிகாரத்தின் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அற்புதமான காலை நேரத்திலே என்னை நினைத்தருளும் என்று நீ சொல்லுவாயானால் என் ஆண்டவர் உன்னை நிராகரிக்க மாட்டார். உனக்கு தெரியுமா, நீ சில வேளைகளிலே உதவியை தேடி உன் நண்பர்கள்ட்ட, உன் உறவினர்கள்டையோ உன் உடன்பிறப்புகள்கிட்டையோ போகும்போது அவர்கள் சொல்லுவார்கள், இப்போதா வந்தாய், நேற்று வந்திருக்க கூடாதா, இன்று என்னால் இயலாது. இப்போதா கேட்டாய், 1 மணி நேரத்திற்கு முன்பதாக கேட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் நம்முடைய உதவியை செய்ய இயலாமல் நிராகரிப்பார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நீ எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் சரிதான், சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற கடைசி வினாடி வேற எந்த விதமான ஒரு தப்புவதற்கான வாய்ப்பு இல்லை. எல்லா கருணை மனுக்களும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. தண்டனை தான், மரணம் தான் என்று தீர்ப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவன், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று கூப்பிட்ட அந்த கூப்பிடுதலுக்கு என் சேனைகளின் கர்த்தர் செவி கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படவில்லை. நீ சரியான நேரத்தில் கூப்பிடாததினாலே, வாய்ப்புகளை எல்லாம் நீ தூர தள்ளினதினாலே, எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லியும் நீ கேட்காததுனால நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன், உன் வேண்டுதலை கேட்க மாட்டேன் என்று என் ஆண்டவர் சொல்லல. மாறாக வாய்ப்பை கதறினவனை, கூப்பிட்டவனை, கண்ணீர் வடித்தவனை, இரக்கம் கேட்டவனை, கெஞ்சினவனை என் ஆண்டவர் நினைத்தருளி அவனுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். எஸ், நினைவு கூறுகிற என் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் நம்மை எப்படி நினைவு கூறுகின்றார்? சங்கீதக்காரன் தன் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து சொல்லுகிறதை வாசிப்போம். சங்கீதம் 136வது சங்கீதத்தின் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அம்மா, உயர்ந்த நிலையில் நாம் இருப்போமானால் நம்மை நினைப்பவர்கள் ஏராளம் உண்டு. உயர்த்தப்பட்ட நிலையில் நாம் இருப்போமானால், கனத்திற்குரிய ஒரு இடத்தில் இருப்போமானால், செல்வம், கல்வி, புகழ் இவைகளில் உச்சியில் இருப்போமானால் இந்த உலகத்தால் நாம் நினைக்கப்படுவோம். ஆனால் சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்த என் அன்பின் ஆண்டவர் தாழ்வில், தாழ்ந்த நிலையில், அடிமட்டத்தில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில், புறந்தள்ளின நிலையில் இருக்கிறவர்களை நினைக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆண்டவர்
தாழ்வில் நினைக்கின்றவர். அதனால நாம் அவரை துதித்தே ஆக வேண்டும் என்று அந்த தேவனுடைய மனிதன் பாடலை பாடுகின்றான். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இந்த அடிமட்ட நிலையிலே, உடைந்து போன நிலையிலே, நொறுங்கி போன நிலையிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை நினைத்து கொண்டே இருக்கின்றார். ஆமீன், ஹல்லேலூயா. ரூத் என்கிறதானே ஒரு பெண்மணியை குறித்து நமக்கு தெரியும். அவள் மோவாப் தேசத்தை சார்ந்தவள். பிழைப்பு இல்லை தன் தேசத்திலே. வாழ்க்கை துணையை இழந்து விட்டாள். மாமியாரோடு கூட பெத்லெஹேமுக்கு வந்து விட்டாள். இங்கே வந்தபோது சரியான உணவு இல்லை. அவர்களுக்கு எதுவும் இல்லாததுனால உணவுக்காக வயல்களில் போய் கதிர்களை அறுக்கிறவர்கள் தவறி போய் விட்டு செல்லுகிறதான அந்த கதிர்களை பொறுக்குகிற ஒரு பணி. யோசித்து பாருங்க, எவ்வளவு கீழ்த்தரமாய், எவ்வளவு அடிமட்டமான ஒரு பணி. நமக்கெல்லாம் ஒருவேளை அது புரிவது இல்லை. ஆனால் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது எங்களுக்கு தெரியும், வயல்களிலே அறுக்கிறவர்கள் செல்லும் போது அறுக்கிறவர்களுக்கு பின்பதாக சில வயதான பெண்கள் சில கதிர்கள் விட்டு போற கதிர்களை பொறுக்க போவார்கள். இந்த காலகட்டத்தில் கூட அப்படித்தான். ஆனால் அந்த பழைய நாட்களில் மிகவும் சிரமம் உணவுக்காக. அப்படி கதிர்களை பொறுக்கின ஒரு பெண்மணி அம்மா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் அவர். ஓ, உன்னுடைய வாழ்க்கை ஏழ்மையில் இருக்கிறதல்லவா, உலகம் உன்னை நினைப்பதில்லை, ஆனால் ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார். இந்த ரூத் என்கிற பெண்மணிக்கு தேவனுடைய கிருபையும் தயவும் கிடைக்கிறது. வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, அந்த போவாஸ் என்கிற மனிதனுடைய கால்களில் முகங்குப்புறமாய் விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க, நான் அந்நிய தேசத்தாள், நான் ஒரு விதவை, நான் ஒன்றுமில்லாதவள், நான் பரதேசி, அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்ற. நீர் என்னை விசாரிக்கும்படி, நீர் என்னை நினைக்கும்படி எதனால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. சங்கீதக்காரன் அதை சொல்லிட்டாரு. நம்மை தாழ்வில் நம்மை நினைக்கிறவர். ரூத்தே, உன்னை ஏன் தாழ்வில், உன் தாழ்மையிலே என் சேனைகளின் கர்த்தர் நினைத்திருக்கிறார். இன்னும் சொல்லுவோமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம் முதல் நாம வாசிப்போமானால், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே, ஆகாரை வனாந்தரத்திலே, சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அண்டையில் கண்டு சந்திக்கிறார். போதும், நம்ம தொடர்ந்து அதனுடைய 13 வசனங்களையும் நம்ம வாசிப்போமானால் புரிந்து கொள்ளலாம். ஆகார் வீட்டை விட்டே ஓடுகிறாள். மிக அவளுடைய ஆவி மிகவும் தளர்ந்து போய்விட்டது. அவள் மிகவும் ஒடிந்து போய்விட்டாள். ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் புலம்ப ஆரம்பித்து விட்டாள். வாழ்றதை விட இந்த உலகத்தை விட்டு போகிறதே நல்லதுன்னு சொல்லி தான் அவருடைய பயணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, சாலைகளில் நீங்கள் அப்படிப்பட்ட பல மனிதர்களை பார்க்கலாம். ஏன் வாழணும் என்று சொல்லி நடைபணங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அப்படி நடைபணங்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் பூமி எங்கும் உலாவுகிற அந்த கர்த்தருடைய கண்கள் அந்த பெண்மணி மேல விழுகிறது. தேவனுடைய தூதன் அல்லது தேவன் அந்த பெண்மணியை சந்திக்கிறார். சந்தித்து, ஆகாரே நீ எங்கம்மா போறான்னு சொல்லி அங்கே சந்திக்கிறார். நம்முடைய தாழ்மையில் நம்மை நினைக்கிற கர்த்தர். தாழ்மையில் எனக்கு அன்பான சகோதரனே, கர்த்தருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன், நீ உடைந்த நிலையில் இருப்பாயானால் இந்த திருடனை போல, ஆண்டவரே
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று நீ கேட்பாயானால் கட்டாயம் உன்னை நினைத்தருளுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஆகார் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போதே அவருடைய தாழ்மையை கண்டு அவர்களுக்கு மனம் இறங்கினார் அல்லவா. கர்த்தருடைய பிள்ளையே, தாழ்வு என்பது தேவன் உன்னை மறந்துவிட்டார் என்பதற்கான அடையாளம் இல்லை. நீ மறக்கப்பட்ட அந்த இடத்துல தான் தேவன் உன்னை நினைத்து தேவன் உன்னை உயர்த்துகிற ஒரு இடமாக இருக்கும். எனவே இந்த தாழ்மையான ஒரு சூழ்நிலையில், தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தேவன் தம்முடைய கிருபையோடு கூட உன்னை சந்திக்க இருக்கின்றார். தாழ்வு அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த ஒரு மேன்மையற்ற ஜீவிதம் நம்முடைய அடையாளமாய் தொடரப்போவதே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தனித்து விடப்பட்ட சூழ்நிலைத்தான் நம்முடைய அடையாளம் இல்லை. தேவனுடைய பார்வை அந்த அடையாளத்தை மாற்றி நம்மை அவருடைய பரதீசிலே, அவருடைய சமூகத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய வலது பாரிசத்திலே நிறுத்துகிற அளவுக்கு நம்மை மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைக்கின்றார். உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும், தாழ்வில் நினைக்கின்றார். இரண்டாவதாக மற்றொரு சங்கீதத்தை கூட வாசிப்போம். 103வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103:14. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்மிலே பலர் நம்மை குறித்து வித்தியாசமாய் நினைப்போம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் சரியாய் நினைத்திருக்கிறார். இந்த திருடன் என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லுகிறான். அதனுடைய பொருள், நான் பாவிதான், நான் கொள்ளைக்காரன் தான், நான் கொலைக்காரன் தான், நான் கலகக்காரன் தான், நான் பாவத்தின் சம்பளத்தை சுமக்க வேண்டியவன் தான், என்னை நினைத்தருளும். அந்த தேவன் மனிதனாகிய உங்களையும் என்னையும் நினைக்கிறார். மண் என்று நினைவு கூறுகிறார். மனிதர்களாகிய நாம் பல நேரங்களிலும் நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், என் பின்னணி, என்னுடைய காரியங்கள் இப்படி அப்படி என்றெல்லாம் நாம் சரிய ஒரு பில்டப் கொடுத்து வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்சிட்டாரு, எப்பா நீ மண்ணுதான், நீ மண்ணுதான். அந்த 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அந்த வசனத்தை வாசிப்போமாம்மா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. இதில் அற்புதமான அந்த உணர்வு இதுதான். மண்ணுன்னு அவர் அறிகிறார். ஆனால் அந்த மண்ணை எப்படி அவர் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார்னா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தனக்கு பயந்திருக்கிற மண்ணாகிய ஜெயக்குமாரே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற சகோதரனே, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற சகோதரியே, என் ஆண்டவர் உனக்கு இறங்குகிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும். எஸ், எப்படி அவர் நினைக்கிறார்? நீ மண்ணுதான் எனக்கு தெரியும்டா, ஆனா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நான் உனக்கு இறங்குவேன். வேதத்தை வாசிக்கும் போது அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கிறதா? நிறைய இருக்கு. 1-2 சுட்டி காண்பிக்கின்றேன், வாசிக்க கவனிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 4 முதல் நம்ம வாசிப்போமானால் அங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், எலியா
வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். போதும், பின்னாடி உள்ள சப்ஜெக்ட் நமக்கு என்னன்னு தெரியும். ஏமா உலகத்தில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்கள் எலியாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் பார்த்தார்கள். எலியாவும் கூட அப்படித்தானே மனதுல நினைச்சிருந்தான். நான் வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்தவன், நான் ஜபம் பண்ணி மழையை பெய்ய பண்ணினவன் அப்படின்னு சொல்லி எலியா தன்னை குறித்தே சிந்தித்த நேரங்கள் உண்டு. நடந்தது என்ன அப்படின்னா, கொலை மிரட்டல் இந்த எலியாவுக்கு வந்தபோது எலியா பயந்தான், நடுங்கி போனான். நாம என்ன நினைப்போம்? ஐயோ, இந்த எலியாவை போல நம்ம ஒருவேளை எலியாவை போலதான் புலம்புவோம். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றாருன்னா, இந்த எலியாவை தரக்குறைவாய் பார்க்கவில்லை, எலியாவை கேவலமாய் பார்க்கவில்லை, மாறாக எலியாவை அவன் ஒரு மண், அவன் மண்ணுதான். அவன் எவ்வளவுதான் பீக்ல இருந்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்த வெயிட்ல விசுவாசத்துல இருந்தாலும், இப்போது அவனை சூழ்ந்திருக்கிறதான நெருக்கடிகள்ல அவன் சோர்ந்து போனான். அவனுடைய விசுவாச குறைவை, இவனுடைய அச்ச உணர்வை, இவனுக்குள் இருக்கிற கலக்கத்தை நாம எடுத்து அவனை அலட்சியம் செய்து விடக்கூடாதுன்னு சொல்லி இந்த எலியாவுக்கு ஆண்டவர் தூதன் அனுப்புகிறார். நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, சாப்பாடு கொடுக்கிறார். யோசித்து பாருங்கம்மா, ஏன்னா எலியாவே நீ யாருதான்? மண். நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், என்னை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும். எலியாவே நீ மண், நான் உன்னை நினைச்சிருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்காய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் தடுமாறுகிறாய், சில நேரங்களில் நீ தள்ளாடுகிறாய், சில நேரங்களில் நீ தடம்புரண்டு இருக்கிறாய். போதும் இந்த வாழ்க்கை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ மண். என் ஆண்டவர் உன்னை விட்டு விடுவதில்லை. உன்னை நினைத்திருக்கிறபடியினால் தான் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த எலியாவுக்கு எப்படி போஜனத்தை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து, அவனை புஷ்டியாக்கி போய் தூங்கிட்டு சொல்லி அவனை தூங்க வச்சு திருப்பி சாப்பாடு கொடுத்து எழுப்பி, நீ பயணம் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குப்பான்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றதை காண முடியும். இந்த காலை வேளையில என் தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் உற்சாகப்படுத்துகிறார். நீ மண்ணுதான். நீ சோர்ந்து போகிறது உலகம் பார்க்கும்போது கேவலமாய் பேசும், எவனா என்று சொல்லி. ஆனா நீ பயப்படாத, நான் உன்னை அறிவேன். நீ மண்ணுதான், ஆனா உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். பெரிதொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வாசிக்க கவனிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22வது அதிகாரம் 31 மற்றும் 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலங்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு என்ன நடந்ததுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மற்ற எல்லா ஷீடர்களை விட கொஞ்சம் ஒருபடி மேல்தான் யாரு? பேதுரு. உங்களுக்காக சாகவும் தயார்னு சொன்னவன் தான் பேதுரு. அப்படி இல்ல, இயேசுநாதருக்கு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது தன் கையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து விளாசினவன் யார் தான்? பேதுரு. கொஞ்சம் வைராக்கியமா தான் இருந்தான். என்னதான் வைராக்கியமா இருந்தாலும்
என் கர்த்தருடைய கண்கள் அவனை நோக்கி பார்த்தது, பேதுருவே நீ மண்ணு தாண்டா, நீ மண்ணினால் செய்யப்பட்டவன் தாண்டா. நீ என்னதான் வீரவசனம் பேசினாலும், என்னதான் தைரியமான வார்த்தைகளை பேசினாலும், நீ மண், நீ மண் என்பதை நான் நினைவு கூறுவேன். நடந்தது என்ன பாத்தீங்களா? என் ஆண்டவர் சொல்றாரு, மண்ணுங்கிறத நினைச்சதுனால இவன் என்னெல்லாம் சொன்னா நம்ம சொல்லிட்டு போட்டோம், அவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு பிசாசு சுளகளை போட்டு புடைக்கிறது போல புடைக்க போறான். இதை இந்த பேதுருவுக்கு தெரியாது. அதனால இந்த பேதுரு விசுவாசத்தை விட்டு போய்விடாமல் இருக்கணும்னா அதை ஒழிந்து போகாதபடிக்கு இருக்கிறதுக்கு என் தேவனாகிய கர்த்தர் பேதுருவுக்காக கூட அன்னைக்கு ஜெபம் பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்காக ஒரு மணலை நீ எடுத்து போட்டிருக்கலாம், கர்த்தருக்காக ஏதோ ஒரு சிறு துரும்பை எடுத்து நீ போட்டிருக்கலாம், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீ பேசிக் கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. உனக்கு பின்னாடி சாத்தான் என்ன வலையை விரிச்சு வச்சிருக்கிறான்னு உனக்கு தெரியாது. அரை என் அப்பா, என்ன உன்னையும் படைத்த என் சேனைகளின் கர்த்தர், உன் விசுவாசமும் என் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவர் வேண்டிக் கொள்ளுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும். என் ஆண்டவர் சொல்றது இதுதான். நான் நினைச்சப்பா, நீ மண்ணுங்கிறது நான் நினைச்சிட்டேன், அதனாலதான் நான் உனக்காக வேண்டுதல் செய்வேன். இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் நினைத்திருக்கிறார், உன்னையும் என்னையும் நினைத்திருக்கிறார். தாழ்வில் நம்மை நினைத்திருக்கின்றார். நாம் எல்லாம் மண்தான் என்றும் அவர் நினைத்திருக்கிறார். மூன்றாவதாக மற்றொரு சங்கீதத்தை வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 56வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். என் அலைச்சல்களில் தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் நினைத்திருக்கிறார். நமது கண்ணீரை எல்லாம் அவருடைய துருத்தியில் வைத்து அவர் நினைவாயிருக்கிறார். இதை சங்கீதக்காரன் புரிந்து சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையெல்லாம் நீர் கவுண்ட் பண்ணி வைத்திருக்கிறீர். சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. ஆமா, என் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். நம்முடைய அலைச்சல்களை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் இருக்கிறது, அக்கௌண்ட்ல அவருடைய கணக்கில் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்ணீரை மாத்திரம்தான் ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் வைத்திருக்கிறாரா என்றால் இல்ல. இந்த கண்ணீர் வருவதற்கு காரணம் என்னவோ அதையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த கண்ணீரை நீ எப்போதெல்லாம் நீ வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அதையும் அவர் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவர் சொல்லுகின்றார். சங்கீதம் 6வது சங்கீதத்துல 6வது வசனத்துல நம்ம வாசிப்போமானால், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால், ரா முழுவதும், ராத்திரி எல்லா நேரத்திலும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நனைக்கிறேன். ஆமென். இந்த உலகம் பார்க்காத ஒரு நேரம் இருக்கு பாருங்க. இந்த உலகம் என்னை கண்காணிக்காத நேரம் இருக்கு பாருங்க. அந்த ராத்திரி வேளையில என் படுக்கையை கண்ணீரினால் நான் நனைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவர் அறிவார், என் ஆண்டவர் அறிவார். நினைத்தருளும் அந்த ஜெபம் இருக்கு பாருங்க. எம்மா, என் ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார்,
உன் அலைச்சல்கள் அவருக்கு தெரியும். உன் கண்ணீர் அவருடைய துருத்தில் இருக்கு. அதை அவர் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். நீ பகல்ல வடிக்கிற கண்ணீர், ஒருவருக்கும் தெரியாமல் ராத்திரி வடிக்கிற கண்ணீர், எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் அறிவார். இந்த கண்ணீருக்கு கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். நினைத்திருக்கிறார். கண்ணீரை எல்லாம் அவர் நினைத்திருக்கின்றார். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தின் 10வது வசனத்துல பார்ப்போமானால், அன்னாள் மனம் கசந்து மிகவும் அழுதாள். எவ்வளவு நாள் அழுதா தெரியுமா? 7வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். வருஷந்தோறும் அவளுக்கு பிரச்சனை தான். வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள், அவளுடைய சக்களத்தை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே வருஷந்தோறும் அழுகை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் நினைத்திருக்கிறார். வருஷந்தோறும் நீ அழுதுகிட்டு இருக்கிற பாரு. சில ஆட்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட டேட் வந்த உடனே, ஓ இந்த டேட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, எங்க அப்பா இப்படி செய்தாங்க, எங்க அம்மா இப்படி செய்தாங்க, அக்கா இப்படி செய்தாங்க, எங்க அம்மா எங்களை விட்டு தவறி போனாங்க, அப்பா தவறி போனாங்க. அதை நினைத்ததும் ஒரு கலக்கம். வருஷந்தோறும் உன் வாழ்க்கையிலும் பீதியாதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்ததும் உன் இருதயத்துல ஒரு கலக்கம், உனக்கு ஒரு திகில், ஒரு கண்ணீர். நீ ஆண்டவரை பார்த்து நீ வடிக்கிற அந்த கண்ணீர் எல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். வருஷந்தோறும் அழுகதான் அந்த நாளுக்கு. அழுது 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 புலம்பிக் கொண்டே இருந்தாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஹோப்லெஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல கூட அந்த திருடனுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டிருக்கிறார்னா, இந்த காலை வேளையில இன்னும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்க முன்னாடி என் முன்னாடி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? இந்த ஆண்டவருக்கு முன்னாடி நாம வடிக்கிற கர்த்தரை, நாம வடிக்கிற கண்ணீரை அவர் மறப்பாரா? அவர் நினைத்தில் தான் வைத்திருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை வாசிக்கிறோமா? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். கண்ணீர் வடிக்கிற சகோதரனே, கண்ணீர் வடிக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னை நினைத்தருளுவார். கர்த்தர் உன் கண்ணீரை நினைத்தருளுவார். வார்த்தையால சொல்ல முடியாதத கண்ணீர் சொல்லிவிடுகிறது. உன் ஒரு துளி கண்ணீர்ல ஆயிரமான பக்கங்களில் எழுதக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. மனிதர்களுடைய முகத்தை தான் பார்ப்பார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை பார்ப்பார். சில வேளைகளில் மனிதர் உன் கண்ணீரை பார்ப்பார். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்பதையும் பார்த்து விடுவார். மனிதர்கள் உன்னை மறந்து விடலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கணக்கு வைத்து, நினைவு கூர்ந்து, ஞாபகத்தில் வைத்து உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கின்றார். நீங்களும் நானும் மண்தான் என்று அவர் நினைக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அலைச்சல்களையும் கண்ணீரையும் நினைக்கின்றார். இறுதியாக ஒரு வேத வாக்கியத்தை வாசித்து விடுவோம். யாத்திராகமம் 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார்.
தேவன் அவனுடைய பெருமூச்சை கேட்டு, வாசிமா, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். எஸ், இப்பொழுது என் ஆண்டவர் நினைவு கூறுகிறார், உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார், பெருமூச்சை கேட்டு. அப்படியானால் இப்பதான் நினைவு கூர்ந்தார், இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா மறந்துட்டாரா? 400 வருஷமா மறந்துட்டாரா? இல்லம்மா, இல்ல. உன்னை உயர்த்துறதுக்கு, உன்னை வாழ வைக்கிறதுக்கு சில திட்டங்களை அவர் வைத்திருந்தார். அந்த திட்டங்களின்படியே உன்னை சரியான அந்த பாதையில கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் அவர் செய்ய வேண்டிய சில பணிகளை செய்ததுனால நீயும் நானும் சிரமப்பட்டது போல, நீயும் நானும் சில சிக்கல்களை சிக்கிக் கொண்டது போல நமக்கு தெரிந்தது. ஆனால் உண்மையில் அது அல்ல. நாம சரியான நேரத்துல தேவன் வைத்திருக்கிற சரியான நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக அந்த காலங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. உன் பெருமூச்சு அவருடைய சந்ததியில் போய் எட்டிற்று. யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். ஆனா யோசேப்பின் தேவன் தம்முடைய ஜனத்தை மறந்துவிடவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை அறியாத ராஜா தோன்றினான், இஸ்ரவேலர்களை புறக்கணித்தான், எபிரேயர்களை எந்த அளவுக்கு சிரமப்படுத்த வேண்டுமோ சிரமப்படுத்தினான். ஆனா வேலை வந்தபோது, என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறும்போது கர்த்தருடைய பிள்ளையே அதிசயமாய் ஆச்சரியமாய் இருந்தது. நீங்களும் நானும் இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற நம் மீது, நம்முடைய குடும்பத்தின் மீது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது சில உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் போய்விட்டது போல நம்ம நினைப்போம். பல நேரங்களிலும் அப்படி உட்கார்ந்து யோசித்தோம்னா, ரொம்ப தத்ரூபமாய் ஆண்டவர் அன்னைக்கு பேசினாரே. நான் ரட்சிப்பை பெற்ற போது, நான் அபிஷேகத்தை பெற்ற போது, நான் இவ்விதமா என்னை அர்ப்பணித்த போது நான் அதை செய்வேன், இப்படி செய்வேன் எல்லாம் சொன்னாரே. இன்று ஒன்றையும் காணவில்லையே என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். காலங்கள் கடந்து போகலாம், வருடங்கள் உருண்டு போகலாம். நம்முடைய பெருமூச்சு அவருடைய சன்னதியில் போய் எட்டும் போது, கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உனக்கும் எனக்கும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கெல்லாம் சொன்ன அந்த உடன்படிக்கையை, அவர்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூறுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற திருடன் சொன்னான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று. நீங்களும் நானும் இதே போல இனி எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லுகிற அந்த சூழலில் பிடித்துக் கொண்டு என்னை நினைத்தருளும் என்று சொல்லுவீர்களானால், ஆம், இஸ்ரவேலருடைய பெருமூச்சை கேட்ட என் ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட செய்த உடன்படிக்கை எல்லாம் நினைத்து மனம் உருகி, மனம் இறங்கி, தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தி இஸ்ரவேலர்களை மீட்டெடுத்து என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றான், 49வது அதிகாரத்தின் 15 மற்றும் 16வது அதிகாரத்தை 16வது வசனத்தை வாசிக்கலாம். 49வது அதிகாரத்தின் 15, 16. இதோ ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. கரங்களை தட்டி சொல்லுவோமா? மாமா, ஏமா,
அந்த உடன்படிக்கை அவர் மறக்கலமா, உள்ள கையில தான் உன்னை வரைஞ்சு வச்சிருக்கிறார். நினைவு கூறுகிறார், நண்பா நீ வாழ்வாய், நீ மேன்மை அடைவாய், நீ அந்த சிலுவையிலே உன்னுடைய ஜீவிதம் முடிந்து விட்டது என்று நினைக்கிற இல்லை. அதற்கு பிற்பாடுதான் உன்னுடைய வாழ்க்கை துவங்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை சிலுவையில் இருந்து மேன்மைப்படுத்துவதற்காக எந்த குற்றமும், எந்த தவறும், எந்த மீறுதலும், எந்த அக்கிரமும் செய்யாதவர் உனக்காக உனக்கு அருகாமையிலே சிலுவையிலே தொங்கியதை நினைத்துக் கொள். அந்த சிலுவையில தொங்கிட்டு நீயும் நானும் செய்த எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து விட்டு நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு வாழ்வு வைத்திருக்கிறார், உனக்கு மேன்மை வைத்திருக்கிறார், உனக்கு உயர்வு வைத்திருக்கிறார், உயர்வு வைத்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான சில மனிதர்கள் கூட சில வேளைகள்ல தன் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அவர்கள் கொடுத்த அந்த வாக்குகளை, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படுகிறதை பார்த்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு வேத புஸ்தகத்துல 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இருக்கிறது. 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துல மன்னிக்கவும் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 14 மற்றும் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20, 14 மற்றும் 15. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். இந்த 2 வசனத்தையும் யோனத்தான் உயிரை போல சிநேகித்த தாவீது கிட்ட சொல்றான். தாவீதே, நான் உனக்கு எத்தனையோ ஹெல்ப் பண்ணிருக்கேன், எவ்வளவோ உனக்கு உதவி செய்திருக்கிறேன், நீ மரணத்தின் விளிம்பில் இருக்கும்போது நான் உன்னை காப்பாத்திருக்கிறேன். ஒண்ணு நீ பண்ணணும், எனக்கு புரியுது, எனக்கு புரியுது, இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் உன்னதான் ஆண்டவர் வைக்க போகிறார், உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்த போகிறார். அப்படி உன் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும் போது என் குடும்பத்தை நீ கைவிட்டுறக்கூடாது, உன் தயவு என் குடும்பத்திற்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். வருடங்கள் உருண்டோடி ஏற்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யோனத்தான் இறந்துருவான், சவுல் இறந்துருவான், சவுலுடைய குடும்பத்துல பெரும்பான்மையானவர்கள் மரணித்து விட்டார்கள். ஒரு நாள் தாவீது ராஜாவாய் மாறுகிறான். 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 9வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதுல முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். எப்பா, சில வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு யோனத்தான் தான் சொன்னான், நீ உயர்த்தப்படும் போது என் குடும்பத்தை நீ மறந்துடக்கூடாதுன்னு சொன்னான். தாவீது மறக்கவே இல்லம்மா, சாதாரண மனுஷன் தான்மா, மறக்கல. அவன் சொல்றான், எப்பா யோனத்தான் என் நிமித்தம் யோனத்தானுடைய குடும்பத்துல என் நிமித்தம் யோனத்தானுடைய குடும்பத்துல தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா? உடனே சீபா அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனை கூட்டு வராங்க. அவன் சொல்லுவான், ஆமா 2 கால்களும் முடமாயி போன ஒரு மேவிபோசேத் அப்படிங்கிற ஒருத்தன் யோனத்தானுக்கு ஒரு பையன் உண்டு, அவன் இருக்கிறான் அவனுக்கு. உடனே ராஜா சொல்லுவான், அவனை கூட்டிட்டு வாப்பா, அவன் என் கூட சாப்பிட்டுப்பா, ராஜகுமாரர்களை போல என் பந்தியில் இருக்கட்டுப்பா, அவனுக்கு நீ வாழ்நாள் எல்லாம் அவனுக்கு வேலைக்காரனா இரு, அவனுடைய காரியத்தை ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீ பார்த்துக்கான்னு சொல்லும் போது இந்த மேவிபோசேத் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? 8வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அவன் வணங்கி செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான்.
செத்த நாயை போல இருக்கிற என்னை நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியான் மாத்திரம். இந்த காலை வேளையில் நான் சொல்லட்டுமாமா, யாரோ ஒருத்தர் நிமித்தம் உன் அம்மாவுடைய ஜெபமா இருக்கலாம், உன் அப்பாவுடைய ஜெபமா இருக்கலாம், நீ இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய். ஒருத்தருமே ஜெபிக்கலையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உனக்காக எனக்காக இந்த பூமியில கடந்து வந்தாரே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய தியாகமும் இரத்தமும் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உனக்காக அவர் தியாகம் சந்தித்திருக்கிறார், தியாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தியாகத்தின் விளைவும் அந்த இரத்தத்தின் சத்தமும் கூட உனக்காக இருக்கிறது. அதனுடைய விளைவு என் ஆண்டவர் உன்னை நினைக்கிறார், உன்னை நினைத்தருளுகிறார். நீயும் நானும் இன்னைக்கு இப்படிதான் சொல்லணும், ஆண்டவரே செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம். சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரணும். நினைத்தருளின் என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னை நினைத்தருள விரும்புகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உன்னை என்னை கைவிட மாட்டார். தாழ்வில் நம்மை நினைத்திருக்கின்றார். நீயும் நானும் மண்தான் என்று அவர் நினைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, உன் கண்ணீரையும் உன் அலைச்சல்களையும் அவர் நினைத்திருக்கிறார். உன் மூதாதையர்களுக்கும் உனக்கும் சொல்லியிருந்த வாக்கு திட்டங்களை எல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். உன்னை மறப்பதே. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். கண்களை மூடி இருக்கிற நீயும் நானும் ஆண்டவர் நினைத்தால் ஒளி எனக்கு வாழ்வு இல்லை அப்படின்னு நம்புகிற கர்த்தருடைய பிள்ளை, அதுபோல ஒரு விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவாய் கண்களை மூடி அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி இயேசுவேன்னு கூப்பிடுவீர்களா? இயேசுவேன்னு கூப்பிடுவீர்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். திருடனே, எல்லா விதமான கருணை மனுக்களும் உனக்கு நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஃபைனல், பினிஷ்ட், நோ ஹோப். நீ சொல்ல முடியும், நீ நம்ப முடியும், நீ கதற முடியும், நீ கூப்பிட முடியும். உனக்கு பதில் கொடுக்க ஒருவர் உண்டு, உனக்கு வாழ்வு கொடுக்க ஒருவர் உண்டு. தங்கச்சி, உனக்கு வாழ்வு தர கர்த்தர் உண்டு. எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எல்லா மீறுதல்களையும் நீக்கி உன்னையும் என்னையும் மீட்டெடுக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே 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 என்னை நினைத்தருளும். ஆண்டவரே என்னை நினைத்தருளும். உன் கண்ணீரை அவர் அறிவார். உனக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தத்தை அவர் அறிவார். நீ சில வேளைகளை நீ அஜிடேட் ஆகி கொண்டிருக்கிறாய், நீ கொஞ்சம் ஜிக்ஸாகாய் போய் கொண்டிருக்கிறாய், கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில பேக் ஸ்லைடுல போயிட்டு இருக்கிறாய். இந்த சூழ்நிலை அவர் தெரியும், நீ மண்ணுதானும் தெரியும் அவருக்கு. உனக்காக உதவி செய்கிற என் ஆண்டவர் உண்டம்மா. தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, அந்த இறைவன், அந்த தேவாதி தேவனை தைரியமா கூப்பிடலாம், கூப்பிட்டு பார்க்கலாம். அவர் இறங்கி வருவார். சாதாரண ஒரு மனிதனே தன்னுடைய சிநேகிதனுடைய குடும்பத்திற்கு தயவு செய்வானானால் உனக்காக எனக்காக மரித்தவர் தயவு செய்ய மாட்டாரா? உனக்காகவே இறங்கி வந்தவர் அல்லவா? எனக்காகவே இந்த பூமிக்கு கடந்து வந்தவர் அல்லவா? என்னை வாழ வைப்பதற்காகவே தன் ஜீவனை தந்தவர் அல்லவா? அவர் தயவு செய்ய மாட்டாரா? கட்டாயம் தயவு செய்வார், கட்டாயம் தயவு செய்வார். நம்புகிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தாவே எனக்கு தயவு செய்கிறவர் நீர்தான் சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தீபாலா சந்தாராபா நேதுனாமாலா ஷிபாதானா மௌகராதாராலாராபா. கர்த்தருடைய கிருபை உன் மீது கடந்து வருகிறது. கர்த்தருடைய தயவு உன் மீது கடந்து வருகிறது. உன்னுடைய சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் மாறும். உன் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் மாறும். என் தேவனால் மாற்ற முடியும்.
என் தேவனால் மாற்ற முடியும். மனிதன் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவான், மனிதன் வழி இல்லை என்று சொல்லுவான், மனிதன் உன் மனு நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லுவான், மனிதன் உனக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லுவான். ஆனால் தாழ்வில் நம்மை நினைத்தவருக்கு உனக்கு வாழ்வு தருவார். நீ மண்தான் என்று நினைவு கூர்ந்தவர் உனக்கு வாழ்வு தருவார். ஓ ரிக்காதாரவா, நீ உன் கண்ணீரையும் உன் அலைச்சல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் உனக்கு வாழ்வு தருவார். உனக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்தாரே, அவர் உனக்கு கட்டாய வாழ்வு தருவார். ஆமென், ஆமென். சொல்லு பார்க்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus. ஜீவ வாக்கு என்னை நினைத்தருளும் என்று மன்றாடுகிற உன் மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பாராக. ஜெபத்தை கேட்கிறவர் அல்லவா அவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர் அல்லவா, உன் அங்கலாய்ப்புகளை மாற்றுகிறவர் அல்லவா. நீ மண்தான் என்று அவருக்கு தெரியும், உன் சோர்வுகள் அவருக்கு புரியும், உன் விலையீனம் அவருக்கு தெரியும். அவர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆமென், சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஆமென், ஆமென். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட அந்த திருடனுக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தையாய் இன்று என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். நீ என்னோடு இருப்பாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே அப்பா. இந்த ஜெபத்தில் நம்பிக்கை இழந்து சோர்ந்து
கவலையில் சிக்குண்டு எதிர்காலம் என்ன என்கிற கேள்விக்குறியோடு கூட வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தந்தையே நன்மைகளை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக, பலத்தால் இடை கட்டுவீராக, தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.